வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல டேஸ்டியான காரசாரமான முட்டை குழம்பு. இந்த முட்டை குழம்பு சாதத்துக்கு, இட்லி, தோசையில் இந்த முட்டை குழம்பு கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு பெரிய எலும்பச்சப்பழ சைஸ் புளியை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது குழம்புக்கு தேவையான தாளிப்பு பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, தட்டி வச்ச 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு எண்ணெயில் நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். பொடியாக நறுக்குன 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பூண்டுமே நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்குமே நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினோன்னு நம்ம கரைச்சி வச்சுருந்த குழம்பை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு கீறி வச்ச 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் முட்டையில் 2 சைடுமே கோடு போட்டு சேர்த்துருக்கேன். அப்போ தான் இந்த முட்டையில் குழம்பு நல்லா இறங்கும். நான் இந்த குழம்புக்கு 8 முட்டை சேர்த்துருக்கேன். இது உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எத்தனை வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை சேர்த்துட்டு இந்த குழம்பு நல்லா திக்காகிற வரைக்குமே நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது ஒரு சின்ன டிப்பு தான். நீங்கள் முட்டை வேக வைக்கும்போது 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்து வேக வச்சோம்னா முட்டை சில சமயம் தண்ணியில் போட்டோன்னு வெடிக்கும். அந்த மாதிரி வெடிக்காமல் முட்டை நல்லா ப்ராப்பராக குக்காகி வரும். நம்மளுக்கு உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குழம்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சிடலாம். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்பு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல காரசாரமான முட்டை குழம்பு. இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குவிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.